ஒரு கேமராவை வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 4-5 பேர் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல Canon கேமரா லென்ஸோடு இருக்குது, அதுவும் ஒர்க்கிங் கண்டிஷனில் பல்லாவரம் சந்தையில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நான் எடுத்து பார்த்தேன், என் கையிலேருந்து ஒருத்தர் டபார்னு பிடிங்கிட்டாரு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் இந்த மாதிரி குட்டி குட்டி பிசியாக விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இதோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 800 சொன்னாங்க. இதோட ஸ்டோரேஜ் வந்து 128 GB, அப்புறம் ரேம் பார்த்தீங்கன்னா 1 GB கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் கொஞ்சம் பழைய ப்ராசஸர் தான். இது எப்படிப்பட்டதுக்கு வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா, என் கையில் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ஒரிஜினல் மேக் புக் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 500 தான். ஆனால் டிஸ்பிளேக்குள்ளே தண்ணி போயிருக்கு, மதர் போர்டுக்கும் தண்ணி போயிருக்கு, அந்த கீபோர்டெல்லாம் ப்ரெஸ்ஸே பண்ண முடியல, எல்லா இடத்துலையுமே வாட்டர் லாக் ஆகிருக்கு. ஸோ இதை நாங்கள் எதுக்கு வாங்கினோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்பர்களே நம்ம போன வாரம் பல்லாவரம் சந்தைக்கு போயிருந்தோம். அங்கேருந்து ஒரு சில பொருட்கள் எடுத்துருந்தோம், பட் அது எதுவுமே ஒர்க் ஆகலை, ஸ்பேர் தேவைப்படுது. ஸோ அதை வாங்குறதுக்காக இன்றைக்கி திரும்பவும் நம்ம பல்லாவரம் சந்தைக்கு போகிறோம். ஸோ வாங்க போயிட்டு என்னென்ன கிடைக்கிது, எப்படிலாம் வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நிறைய பேர் வந்து திருசூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு இந்த ரயில்வே ட்ராக்லேயே நடந்து பல்லாவரம் சந்தைக்கு போவீங்க. பகல் டைமில் ஓகே, நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாம்பு பூச்சிலாம் நடமாடிட்டு கிடக்கும். அதனால் இந்த பாதையை சூஸ் பண்ணாதீங்க. நம்ம திரிசூலம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அது அப்படியே வெளியே வந்தீங்கன்னா மெயின் ரோடு கனெக்ட் ஆகும். அதில் நடந்து வந்தால் கூட நீங்கள் பல்லாவரம் சந்தைக்கு ஈஸியாக வந்துடலாம். இந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக ட்ரெயின் வர்றது, அதனால் நமக்கு எதிர வருது அப்படின்னா தெரியும். அது பார்த்தீங்கன்னா அப்படி போகிறது, நீங்கள் அந்த வழியாக போனீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். எப்படி இருந்தாலும் ரயில்வே ட்ராக்கில் நடக்கும்போது கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்க. கண்மூடித்தனமாக வந்தோம்னா அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பாயை சூஸ் பண்ணுறாங்க, பார்த்து வாங்க. அங்கே பாருங்கள், வடக்கு நண்பர்கள் சேரு ஒரு சில பொருட்களெல்லாம் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க பல்லாவரம் சந்தையிலேருந்து. ஓகே, ஒரு வழியாக மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு. இன்றைக்கி ஆரம்பத்தில் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி iPhone 4s பார்த்தோம். ஸோ பின்னாடி வந்து உடஞ்சிருந்தது, டிஸ்பிளேயும் உடஞ்சிருந்தது. இதுக்கான சார்ஜர் பின் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக வரும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு iPhone 4s வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி போடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால் இது வாங்கலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்மக்கிட்ட ஒரு iPhone 4s இருக்குது, பேட்டரியும் பேக் டோரும் இல்லை. ஸோ இது வாங்கினா செட் ஆகும்னு பார்த்தேன், அதில் பேக் டோரும் உடஞ்சிருக்கு. அப்புறம் நிறைய சைனா ஃபோன் இருந்துச்சு, அப்புறம் நார்மல் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸும் இருந்துச்சு. இது எல்லாமே நமக்கு மதர் போர்டில் ஏதாச்சும் ஐசி தேவைப்படுது, ரேம் EPROம்லாம் தேவைப்படுது அப்படின்னா வாங்கிக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 400 சொன்னாங்க. இது அந்தளவுக்கு ஒருத்தர். அப்புறம் இது பார்த்திங்கன்னா iPhone 6s ப்ளஸ்ஸு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே உடஞ்ச கண்டிஷனில் இருக்குது. ஆனால் இதை வந்து முன்ன பின்ன ஓப்பன் பண்ணி பார்க்கல, அந்த கீழே ஸ்க்ரூ கூட பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. அந்த 2 ஃபோனும் விலை அதிகமாக இருந்தனால அதை வச்சுட்டு இன்னொரு கிடைக்க மாட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாம்சங்கோட டிவிடி பிளேயர் இருந்துச்சு. இது டிவிடி பிளேயராக ஆக்ட் ஆகும், ப்ளஸ் ஆக்ஸ் கேபிள் போட்டு நம்ம ஆடியோ ஆம்பிளிஃபையராக யூஸ் பண்ணிக்கலாம் போல். சைடில் பார்த்தீங்களா பாஸுக்கு அப்புறம் அந்த இதுக்கெலாம் சின்ன சின்ன இது வச்சுருந்தாங்க, அப்புறம் நிறைய பட்டன் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ப்ளூடூத் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கூட நிறைய பேர் ஆல்ட்ரு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது நல்லா இருந்துச்சு. பின்னாடி ஹோம் தேட்ரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹோம் தேட்ரு, இந்த எந்திரன் படத்தில் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு ஹோம் தேட்ரு இருந்துச்சு. பேனாசோனிக் கம்பெனின்னு நினைக்கிறேன். ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மானிட்டர் இருக்குது, அது நல்லாயிருக்கு, கேமிங் மானிட்டர் தான். ஆனால் டிஸ்பிளே பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கு, தெரியுதா சென்டரில்? இங்கே பாருங்கள், அடித்து பாட்டில் விட்டு எரிஞ்சாங்களா என்னத்தை விட்டு எரிஞ்சாங்கன்னு தெரில, தெரிச்சு போயிருக்கு. இது வந்து அவர் மதர் போர்டு நல்லாயிருக்கும், ஜஸ்ட்டு ஒரு பேனல் தேவைப்படுதுன்னா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் விற்றுக்கிட்டு இருந்தார். பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ ஆண்ட்ராய்டு ஃபோன்ட்டு. ஸோ மார்க்கெட்டில் வந்து எனக்காச்சும் ஒரு நாள் தான் இந்த மாதிரிலாம் போடுறாங்க. இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் உடஞ்சி போன கண்டிஷனில், மதர் போர்டு தேவைப்படுற கண்டிஷனில் வந்து விற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பீஸு 300, 400, 500 அப்படி சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நமக்கு தேவைப்படுற மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் எதுவும் கிடையாதுன்னா, நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸை சரி பண்ணுறது கிடையாது, எல்லாம் பட்டன் ஃபோனு இதுன்னு பார்த்துட்ருக்கோம். அதனால் இது இப்போதைக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் வச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்களா, அந்த கடையில் வந்து ஒரு குட்டியாக லேப்டாப் மாதிரி இருந்துச்சு. இதை நான் தூரத்துலேருந்து பார்க்கும்போது இந்த டிவிடி போட்டு படம் பார்ப்பாங்களே அந்த மாதிரி டிவைஸ்னு நினச்சேன். அப்புறம் சைடில் பார்த்தா ஹெட்ஃபோன் ஜாக்கு, பேட்ரி போடுறதுக்கான ப்ளேஸு, USB பின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது ஒரு TCLோட லேப்டாப், Windows 7ல் ஆப்ரேட் ஆகக்கூடியது. ஸோ நல்லா இருந்துச்சு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 800 சொன்னாங்க. பட் டிஸ்பிளே வந்து உடஞ்சி போன மாதிரி இருக்குது, லைட்டாக சின்னதாக இருக்குது. அதனால் இப்போ வேண்டாம், இப்போ தான் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம், உள்ளே போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டேன். பக்கத்து கடையிலேயே டேபிளில் நிறைய ஃபோன் வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா பவர் பேங்கு, ஆனால் இது வந்து உருட்டு பவர் பேங்கு, வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன பேட்டரி தான் வச்சுருப்பாங்க. அப்புறம் இது வந்து HDMI கன்வெர்ட்டர். ஸோ அப்புறம் வந்துட்டு 4-5 ஃபோன்ஸ் இருந்துச்சு. எல்லாமே வந்து சாம்சங் ஃபோனு, அந்த பழைய மாடல் இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. ஸோ இதுக்கு ஸ்பேர் எதுவும் தேவைப்படல. இருந்தாலும் லூமியா மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தேன். இங்கே பார்த்தீங்களா மோட்டரோலா ஃபோன் உடையவே இல்லை, புதுசாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் ஆன் பண்ணி பார்த்தேன், ஆன் ஆகலை. அவர் வந்து மதர் போர்டு இஷ்யூன்னு சொல்லிட்டாரு. எல்லாமே ஸ்பேருக்கு தான் விற்றுட்ருக்காங்க. ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 100, 200 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கேமராவை பார்த்தீங்கன்னா நம்ம 4-5 மாதமாக பல்லாவரம் சந்தையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது டிஸ்பிளே உடஞ்சி போயிருக்கு, அதனால தான் யாரும் வாங்க மாட்டுறாங்க. அப்புறம் இந்த ஒரு டிவைஸ் பார்த்தீங்கன்னா இது
ஐபேட் மாதிரி தெரிஞ்சுது. சைடில் பார்த்தீங்கன்னா பென்னெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த எழுதி பார்க்குறதுக்கு நோட்ஸ் மாதிரி ஒன்று டிவைஸெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி இது நினைக்கிறேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வால்யூம் பட்டன் மட்டும் இருந்துச்சு. இது பூஸ்டரா என்னன்னு தெரில. இப்படிப்பட்ட வினோதமான டிவைசஸ்லாம் நம்ம பலவார சந்தையில் இன்றைக்கி பார்த்தோம். அந்த கடையிலே பார்த்தீங்கன்னா பிரிண்டர் ரெண்டுமே ஒர்க் ஆகக்கூடியதுன்னு சொல்லிட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பழசாக தான் இருக்குது. நான் கழட்டி பார்த்தேன், நமக்கு இந்தளவுக்கு டீப்பாக தெரியாது. சரின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஒரு எஃப்எம் ரேடியோ வச்சுருந்தாங்க. இது எஃப்எம்மும் மெமரி கார்டு பென்ட்ரைவெலாம் போட்டு பாட்டு கேட்கலாம், அந்த மாதிரி ஒரு டிவைஸு. இதில் ஸ்பீக்கர் மட்டும் புடின்ட்டு வந்துருக்குது. மற்றபடி சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் கூட உரிக்கலை, அந்தளவுக்கு டிஸ்பிளேலாம் பக்காவாக இருக்க மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதனால் காசு கொடுத்து வாங்கிட்டு அதே கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மானிட்டர் ஒன்று வச்சுருந்தாங்க. இது கொஞ்சம் பழசானது தான். கான்ஃபிகரேஷன் ரேமெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து ஓப்பன் ஆகலை. இது வந்து பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன்ப்பா, 1000 அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதை கொஞ்சம் கூட ஓப்பன் பண்ணல. உள்ளே இருக்கிற பார்ட்ஸ்லாம் அப்படியே இருக்குது. பட் இதுக்கு வந்து நம்ம ரேமு ப்ராசஸர் எல்லாம் வாங்கி போடுறதுக்கே காசு பயங்கரமாக செலவாகும். அதனால் இப்போ ஒரு கண் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன். அப்புறம் அடுத்த கடைக்கு போனப்போ அங்கே நிறையா டிவிடி பிளேயர் வச்சுருந்தாங்க. இந்த பிலிப்ஸு, சோனி, சாம்சங் அப்படின்ட்டு எல்லாமே வந்து ஒர்க் ஆகாத கண்டிஷன். இதுக்கு ஸ்பேர் கூட கிடைக்குமான்னு தெரியல. பட் வீட்டில் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம். நம்ம ஹேண்டிகேப் பொருள் வச்சுருப்போம் அப்படின்னா இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அங்கே ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்த்தேன். நம்ம ஏற்கனவே வாங்கின ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சம்பவம் ஆகி போச்சு. அது டோட்டலாக வேஸ்ட் ஆகி போச்சு. அதனால் இங்கே வந்து அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்த்தோன்னே கீழே வச்சுட்டு இந்த லைட் எடுத்துட்டேன். கார்த்திகை தீபம் வரப்போகுது, அகல விளக்கு ஏற்றணும். ஆனால் அதனால் நீங்கள் பலாசத்தில் 3 மாதத்துக்கு முன்னாடியே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே பாருங்க, அதே கடையில் வந்து ஒரு டேப்லெட் ஒன்று இருந்துச்சு. என்னப்பா இது கவரோடு வச்சுருக்காங்கன்னு பார்த்தா அது வந்து ஆப்பிள் ஐபேடுங்க. ஐபேடில் வந்து மினி 2 அந்த வெர்ஷன் போல். இது வந்து ஒர்க் ஆகுன்னு சொன்னார். பவர் பட்டனை எங்கே மறைச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்லி தேடி பார்த்து அமுங்கினேன். ஒரு ரியாக்ஷனுக்கு காணும். கடைக்காரரும் பார்த்தீங்கன்னா எப்பா சார்ஜ் இல்லைப்பா அப்படின்னாரு. அதோட ப்ரைஸ் கேட்டதுக்கு 2500 சொன்னார். எப்படியும் உள்ளுக்குள்ளே 8 லாக்கர் இருக்கும், அதை எடுக்கிறதுக்கு பல மடங்கு செலவழிக்குன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அடுத்து ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வினோதமான டிவைஸ் பார்த்தேன். ஆக்சுவலி இது வந்து மியூசிக் பிளேயரு, மெமரி கார்டு போட்டு பாட்டு கேட்டுக்கலாம். ஸோ சவுண்டு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். இது வந்து சின்ன வயசில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரூபா தான் சொன்னாங்க. அதனால் நம்ம இது ஒன்று வாங்கிட்டோம். இது வாங்கிட்டு இருக்கும்போது தான் சைடில் பார்த்தீங்கன்னா ஹெச்பியோட அந்த பிசி ஒன்று வச்சுருந்தாங்க. இதுவும் பார்க்குறதுக்கு புதுசாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா அந்த யூஎஸ்பி பின்னு எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ பிசி வந்து ரேட் அதிகமாக சொன்னதுனால அதை விட்டுட்டு சைடில் வந்து நிறைய ஆம்பிளிஃபையர், டிவிடி பிளேயர்லாம் வச்சுருந்தாங்க. அது பார்த்துக்கிட்டு இருந்தேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய ப்ராண்டாக இருக்குங்க. எல்லாமே வெளிநாட்டு எக்ஸ்போர்ட்டாக என்னன்னு தெரியல, பக்காவாக இருந்துச்சு. கீழே சோனி இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ பிசி என்ன ரேட் சொன்னாங்கன்னா 3500 சொன்னாங்க. பட் அது நம்மக்கிட்ட இல்லை. அப்படியே காசு இருந்தாலும் அது ரொம்ப பழைய கான்ஃபிகரேஷன், அது இப்போதைக்கு செட் ஆகுமான்னு தெரியல, அதனால் வாங்கலை. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தீபாவளி பர்ச்சேஸ் போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்களா, எல்லாமே கொஞ்சம் பழைய ட்ரெஸ்ஸு தான். ஆனால் கிழியாமல் தச்சு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு நிறையா கூட்டம் இருந்துச்சு. நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி பேக்கும் பார்த்தேன். இது பேக்கெல்லாம் 200 ரூபாயாம்மா. ஃபாஸ்ட்ராக்கு இந்த மாதிரி கம்பெனி பேக்காக தான் போட்டிருக்காங்க. அது ஒரிஜினலாக என்னன்னு தெரில. நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன், எங்கேயும் கிழிஞ்சு போயிருக்கா, குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு. எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் வெளுத்து போன அப்படி இருக்கும், கொஞ்சம் லைட்டாக பழைய ப்ராடக்டாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ப்ரைஸ் வந்து 200 400 அந்த மாதிரி விற்றுட்டு இருந்தாங்க. இந்த பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 200. அந்த கடையை விட்டு இன்னொரு கடைக்கு போயிட்டு பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா மரண மாதம் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் நின்றுச்சு. ஆமாம், இது உண்மையிலே கார் தான். இது உள்ளர பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்ரு, மிரரு, அப்புறம் பாட்டு கேட்குறதுக்கான இந்த செட்டப் எல்லாம் இருக்குது. இது வந்து குழந்தைங்க விளையாடுற கார் தான். உள்ளே உட்காந்துட்டு அவங்க கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக கார் வந்து உண்மையிலே அங்கொன்று போய்கிட்டு இருக்கும். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேட்டரிலாம் கொடுத்துருப்பாங்க. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 25,000 கிட்ட போட்டிருக்காங்க. அன்றைக்கி ஒரு வழியில் வந்து ஒரு சின்ன பசங்க வந்து ஓடிட்டு இருந்தாங்க, அவங்க அப்பா அம்மா கூட இருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன் கார் எவ்வளோன்ட்டு. ரேட்டு அவ்வளோ சொல்கிறாங்க, ஆடி போயிட்டேன். அந்த காரை பார்த்துட்டு இன்னொரு கடைக்கு போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப்லாம் வச்சுருந்தாங்க. இது ஆரம்பத்தில் கொடுத்த லெனோவா கவர்மெண்ட் லேப்டாப்பு, மிடில் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கம்பெனி, இது கவர்மெண்ட் கொடுத்தது கிடையாது. இது ஒரிஜினல் லெனோவோட லேப்டாப். ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது. ரேட்டு பார்த்தீங்கன்னா 2000 சொன்னாங்க. ஆனால் இது வந்து கொஞ்சம் ஓல்டு மாடல். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தொஷிஃபா லேப்டாப்பு, அப்படி இப்படின்னு நிறையா இருந்துச்சு. எல்லாமே ஓல்டு பீஸ் தான் வச்சுருக்காங்க. அப்படி லேப்டாப் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கடையில் இந்த மாதிரி ஒரு வினோதமான டிவைஸ் ஒன்று பார்த்தேன். இது வந்து என்ன டிவைஸ்னு தெரியல. ஆனால் வெயிட் வந்து எப்படியும் ஒரு 2 கிலோ இருக்கும் போல், அந்தளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. என் பார்வைக்கு இது வந்து லேசர் கன்று மாதிரி தெரியுது. கடைக்கார்ட்ட கேட்டேன், என்னென்ன இதுன்னு கேட்டேன். தெரிலப்பா, நானும் இருந்துச்சு நெட்டு வந்தேன், இது என்னென்ன தெரில அப்படின்னு சொன்னார். நான் வந்து ஓட்ட வழியாக உள்ளே பார்த்தேன். அது வந்து லேசர் மாதிரி தான் தெரிஞ்சுது, லென்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு கன்று மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இதே போல் இன்னொரு டிவைஸ் இருந்துச்சு இங்கே பார்த்தீங்களா. ஆனால் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ஆசிலேட்டர் அப்படின்ட்டு.
கீழே வந்து பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, இது அமுக்க அமுக்க அந்த ரவுண்டாக இருக்குல்ல அது சுத்தமாக என்னன்னு தெரியல. ஆசிலேட்டர்னு போட்டிருக்கனால நான் சுற்றுன்னு நினச்சிக்கிறேன். ஆனால் உண்மையிலேயே இதெல்லாம் என்ன டிவைஸ்னு தெரியல. கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சா. அப்புறம் ஒரு ப்ரொஜெக்டர் பார்த்தேன். இது வந்து கொஞ்சம் ஓல்டு ப்ரொஜெக்டர், ஆல்ரெடி வேலை பார்த்து டேப்பெல்லாம் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. இது கண்டிப்பாக வாங்கிட்டு போனால் ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆனாலும் படம் ஒழுங்காக தெரியுமான்னு தெரியல. அந்த இடத்துல வந்து 2-3 ப்ரொஜெக்டர் இருந்துச்சு. ஸோ அப்புறம் இந்த பக்கம் பெட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பெரிய ரேடியோ வச்சுருக்காங்க. சஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு டிவிடி பிளேயர் நினைக்கிறேன். அங்கிட்ட வந்து நிறையா மொபைல்களை கொட்டி போட்டிருந்தாங்க. இன்றைக்கி மொபைல் வரத்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் போல். பொட்டி பொட்டி அடுக்கி வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பீஸ் 400 அந்த மாதிரி சொன்னாங்க. நோக்கியாவில் இந்த மாதிரி ஒரு மாடல் ஒன்று பார்த்தேங்க. தூக்கி விட்டு அப்படி வர்ற மாதிரி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 சொன்னாங்க. மொபைலை வச்சுட்டு லேப்டாப் பக்கம் போனால் அங்கேயும் இந்த மாதிரி தான் பழைய லேப்டாப் இருந்துச்சு. அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஹெச்பியில் கொஞ்சம் புது மாடல் மாதிரி ஒன்று இருந்துச்சு. என்னென்னு எடுத்து பார்த்தா அது வந்து குரோம் புக்குங்க. அதாவது நார்மல் லேப்டாப் மாதிரி இருக்காது. இது வந்து லைட் யூஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த படிக்கிறதுக்கு, பிடிஎஃப் படிக்கிறதுக்கு, அப்புறம் வேர்டெல்லாம் டாக்குமெண்ட் இது பண்ணுறதுக்கு, அப்புறம் குரோம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு மட்டும் தான் இருக்கும். அது ஓப்பன் பண்ணி பார்த்தேன். டிஸ்பிளே நல்லா இருந்துச்சு. கீபோர்டில் நிறைய இதை காணும். மற்றபடி பேக்கில் கொஞ்சம் டீசெண்டாக தான் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 700 சொன்னாங்க. பேரம் பேசினோன்னா நம்ம ஒரு 500 கொண்டு வரலாம். பட் குரோம் புக் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடெல்லாம் இருக்காது. அதனால் தேவையில்லைன்னு வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் ஹார்ட் டிஸ்க் பார்த்தேன். எல்லாமே 350 ஜிபி இந்த மாதிரியே இருந்துச்சு. இது ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் சந்தேகம் தான்ப்பா, ஒர்க் ஆகலாம் திரும்பி வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பயந்து போய் வச்சுட்டு வந்துட்டேன். அடுத்த கடையில் கேமரா ஒன்று பார்த்தேங்க. இது வந்து ஒரிஜினல் கெனானோட கேமரா. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,000 கிட்ட சொன்னாங்க. என்ன ப்ரோ அவ்வளோ ரேட்டுன்னு சொன்னீங்கன்னா, இவங்க வந்து லென்ஸோடு வச்சுருக்காங்க ப்ளஸ் ஒர்க்கிங் கண்டிஷன். ஒரு 2 பீஸ் இருந்துச்சு. நான் பார்க்கும்போது நிறைய பேர் அதை போட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. என் கையிலேருந்து பிடுங்கி ஒருத்தர் வந்து என்ன இது எனக்கு செட் ஆகுமான்னு சொல்லிட்டு அப்படியே ஆன் த ஸ்பாட்லேயே வாங்கிட்டு இருந்தார். அதனால் நமக்கு கை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த கடைக்கு வந்து பழையபடி நம்ம ஐஃபோனே புரட்டி பார்த்துட்டு கிடந்தேன். இது வந்து ஐஃபோன் 5 சீரிஸ்னு நினைக்கிறேன். ரொம்ப தாறுமாறாக உடஞ்சி போய் கிடக்கு. இங்கே பார்த்தீங்களா இளையராஜா வாசிக்கிற ஹார்மோனியம் போட்டி. இது ஹார்மோனியமாக என்னன்னு தெரில, என் பேர் தெரியல எனக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு. நான் அமுக்கி பார்த்தது கடைக்காரர் எப்போ அமுக்காதப்பா உடஞ்சி போச்சுன்னா எவனும் வாங்க மாட்டான் அப்படின்ட்டாரு. பின்னாடி வந்து இப்படி ஆட்டும்போது கீங் சவுண்ட் வரும்ல, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த மியூசிக் போட்டி வித்த கடையிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏசர் லேப்டாப் ஒன்று பார்த்தோம். இதோட ப்ராசஸர் பார்த்தீங்களா இன்டெம்மில் ஆட்டம் ப்ராசஸர். ஸோ ரொம்ப ஓல்டு, ஸ்பீடெல்லாம் தருமான்னு தெரியல. விண்டோஸ் 7 தான் இந்த லேப்டாப் வந்து ஒர்க் ஆகக்கூடியது. இது ரொம்பவே ஸ்லிம் டைப்பு. ஆல்ரெடி ஓப்பன் பண்ண மாதிரி தெரியல. ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 800 சொன்னாங்க. நம்ம கூட ஒருத்தர் வந்திருந்தார், ஒரு அண்ணன். ஸோ அவர் வந்து கேட்டிருந்தார். அதனால் அவர்கிட்ட பேரம் பேசி ஒரு 500 இந்த லேப்டாப்பை வாங்கிட்டோம். அதே கடையில் இந்த மாதிரி லென்ஸ் ஒன்று வச்சுருந்தாங்க. இது பைனாகுலர்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க ஒரிஜினல் பைனாகுலர் பார்க்குறேன். உள்ள லென்ஸ் இருக்குது. ஆனால் அது வழியாக பார்த்தா எனக்கு ஒன்றும் தெரியல. இது கூட ஜாயிண்ட் எதுவும் மாற்றணுமா என்னன்னு தெரில. இது யூஸ் ஆகுது ஆகலை அப்படின்றத விட இது வந்து ஒரு ஹேண்டி பொருளாக தான் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கேமரா இருந்துச்சு. இது கொஞ்சம் பழைய மாடல் தான். இந்த முதல்வன் படத்தில் நினைக்கிறேன். ஆமாம், வடிவில் வந்து கேமரா வச்சு ஷூட் பண்ணிகிட்டு இருப்பார்ல, அந்த மாதிரி இது எடுத்து பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. அந்த கேமரா வியூ பார்ப்போம்ல, அது வந்து அங்கிட்டு ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 சொன்னாங்க. ஆனால் இதுக்கான பேட்டரியோ ஃபிலிமோ எதுவுமே கிடையாது. இது எப்படி ரெக்கார்ட் பண்ணுறேன்னு கூட தெரியாது. சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். அடுத்த கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பிள் டிவைஸுங்க. இது வந்து மானிட்டராகவும் ஒர்க் ஆகும். உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே ப்ராசஸர், மதர் போர்டு, ஹார்ட் டிஸ்க் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. வெயிட்டே பார்க்கறதுக்கு ஒரு 5 கிலோ இருக்கும் போல் அந்தளவுக்கு இருந்துச்சு. இது ஒர்க்கிங் கண்டிஷன் சொன்னாங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000 மேலே சொன்னாங்க. ஸோ அதே கடையில் PS2, PS3, PS4 இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா PS3 இது கொஞ்சம் பெரிய மாடல். ஸோ இது வந்து 3000 ஆனால் பக்கத்தில் வந்து PS4 வச்சுருந்தாங்க பாருங்கள். அது வந்து ஒர்க்கிங் கண்டிஷனாக என்னென்னு கூட தெரியல. ஆனால் அதோட ப்ரைஸ் வந்து 14,000 ஏப்பா ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஆன்லைனில் பார்த்தா கூட இதோட அதிகமாக தான் இருக்குது. ஆனால் PS4 வந்து அந்தளவுக்கு ஹிட் ஆகலை. ஹிட்டானது எதுன்னு கேட்டிங்கன்னா PS2 தான் பயங்கரமாக ஹிட் ஆச்சு. இப்போ PS5 வந்து எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. PS5லாம் பார்த்திங்கன்னா ஒரு 60,000 அந்த ரேட்டுக்கு போய்கிட்டு இருக்கும். ஸோ இது வந்து ஒர்க் ஆகாமல் இல்லைன்னு கூட தெரில. இது அவ்வளோ காசு போட்டு வாங்குறது நமக்கு ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் அந்த கடையில் இருந்த பழைய பொருட்கள்லாம் மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். ஹோம் தியேட்டரு அது இதுன்னு அடுக்கி வச்சுருந்தாங்க. இதை மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு அந்த ப்ளே ஸ்டேஷன் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அப்பா ஆளோட கடைன்னு வந்துட்டேன். அடுத்த கடையில் பார்த்தீங்கன்னா பிசியெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஆஃபீஸில் வந்து சும்மா ரஃப் யூஸுக்கா இல்லை நார்மல் யூஸுக்கு வந்து வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கேபினா 20 வோல்ட்டில் ஒர்க் ஆகக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா 1 GB ரேமு, 128 GB ஸ்டோரேஜ். ப்ராசஸரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டு மாடல் தான். ஒரு பீஸ் வந்து 800 நம்ம 2 வாங்கினோம்னா ஒரு பீஸ் 500 தர அப்படி சொன்னாங்க. ஆனால் இது வந்து ஒர்க் ஆகுமா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல மாட்டாங்க. எங்களுக்கெல்லாம் தெரியாதுப்பா, வாங்குப்பா அப்படின்ட்டாங்க. இந்த வார்த்தையை கேட்டு இதை வாங்குறதுக்கே எல்லாத்துக்கும் பயம் வந்துடுச்சு. அப்புறம் யாருமே இதை வாங்கலை, அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து தான் நம்மளோட மெயின் கதை. ஆப்பிள் மேக் புக் இருக்குல்ல, அதை வந்து நம்ம நண்பர் 500 வாங்கியிருந்தார்.
அதான் காலையிலே நம்ம நண்பர் ஒருத்தர் சீக்கிரமாக வருவார்னு சொன்னோம்ல, அவர் வந்து இந்த மாதிரி ஒரு லேப்டாப் ஒன்று வாங்கியிருந்தார். ஸோ இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு வாங்கலை. இது வாங்கும்போது தெரியும் இது கண்டிப்பாக ஓடாது, எல்லாத்துமே தண்ணி போயிட்டு வாட்டர் லாக் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ எங்களுக்கு வந்து அந்த பேனல் மட்டும் தேவைப்படுது. ஸோ டிஸ்பிளே விட்டுருங்க, மதர் போர்டு அந்த மேலே எவ்வளோ விட்டுருங்க, மேலே இந்த மெட்டல் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் தான் எங்களுக்கு தேவைப்படுது. அதனால தான் நாங்கள் காசு கொடுத்து இந்த ரேட்டுக்கு வாங்கியிருக்கிறோம். ஸோ நீங்கள் வர்றவங்க பல்லாவரம் சந்தையில் மேக் புக்கெலாம் 500 கிடைக்குதா அப்படின்னு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய தலைவலியை தரும். ஏன்னா ஒர்க்கே ஆகாது. இதுக்கு நம்ம காசு செலவழிக்கணும் அப்படின்னா எப்படியும் ஒரு 40,000க்கு மேலே செலவழிக்கணும். மதர் போர்டு, ப்ராசஸர், டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வேலை பார்க்குறதுக்கே அவ்வளோ காசு செலவாகி போயிடும். அதனால் பல்லாவரம் சந்தையில் இந்த மேக் புக்கு, ஐஃபோனு நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்பி வராதிங்க. உங்கள் காசு தான் வேஸ்ட் ஆகும். ஸோ இது வந்து நாங்கள் முழுக்க ஸ்பேர் பார்ட்ஸ்க்காக தான் வாங்கினோம். கடைக்காரர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி கம்மி ப்ரைஸில் வாங்கியிருக்காரு அவர். இப்போ இதை வாங்கிட்டு போயிட்டு இதோட பேனல் மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து அதில் போட்டு செட் பண்ணணும். இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நாங்கள் 500 செலவு பண்ணி இதை வாங்கியிருக்கிறோம். இது கூடவே பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டோட ஒரு சில லேப்டாப் வாங்கியிருக்கோம். அது என்னென்னா நம்ம போன வாரம் போட்டிருப்பேன், அது வந்து தப்பாக சொல்லிட்டேன். அது வந்து மைக்ரோசாஃப்ட் லேப்டாப். போன வாரம் நம்ம கருப்பு கலர் லேப்டாப் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அது வந்து மைக்ரோசாஃப்ட்டோடது. நான் தெரியாமல் சாம்சங்னு சொல்லிட்டேன், அதுக்கு மன்னிச்சிக்கோங்க. ஸோ அதே போல் மைக்ரோசாஃப்ட் லேப்டாப் பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 இல்லை 3 இருந்துச்சு. 3லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனை தாங்க. இந்த மாதிரி லேப்டாப்லாம் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அமெரிக்காவில் யூஸ் பண்ணுறாங்கன்னு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இதுக்கான சார்ஜர் பின்னே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா, இது ஒரு லேப்டாப்பு. ஓப்பன் பண்ணி பார்த்ததில் அந்த கீபோர்டு இருக்குல்ல, அது மட்டும் தனியாக வந்துச்சு. ஸோ 2 லேப்டாப்லேயும் அதே பிரச்சனை தான். இந்த கீபோர்டு மட்டும் தனியாக வருது, ஸ்டிப்பு கட் ஆகிருக்கு. இந்த லேப்டாப்பில் வந்து ப்ராசஸரும் இன்பில்டு, ரேம் இன்பில்டு, அப்புறம் அந்த ஸ்டோரேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இன்பில்டு. பேட்ரி மட்டும் தான் நம்ம வெளியே எடுத்து மாற்றிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் மதர் போர்டில் பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னா இதை சரி பண்ணுறதுக்கு காசு பயங்கரமாக செலவழிக்க வேண்டியிருக்கும் போல். அந்த மாதிரி இருக்குது மைக்ரோசாஃப்ட்டோட ஓன் லேப்டாப்ஸ். ஸோ இது பார்க்குறதுக்கு பாருங்களேன், ஆப்பிள் மேக் புக் மாதிரியே இருக்கா. ஸோ அவனுக்கு இதே போல் பேட்டர்னாக வச்சுருப்பாங்க. உள்ளுக்குள்ளே அந்த காம்பனன்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கலர் கலரில் இருக்கும். வெளியில் அந்த மெட்டல் பாடிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ரிச் ஃபீலாக தரும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது கண்டிஷன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்பேர் தான் தேவைப்படுது இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 லேப்டாப்பும் பார்த்தீங்கன்னா 2000 வாங்கியிருக்காரு. இதை நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பெருமையை சொல்லலை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2000 கொடுத்து அந்த சாம்சங் லேப்டாப் ஒரு லேப்டாப் வாங்கியிருந்தோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜர் பின்னு இல்லை, உள்ள ஸ்டிப்பும் கட்டாகி போயிருந்துச்சு. ஸோ அதுக்கு ஸ்பேர் தேவைப்படுது. அது வந்து கடைகளில் கிடைக்காது. ஸோ ரிச் ஸ்ட்ரீட்லேயே அலைஞ்சு பார்த்துட்டோம், எங்கேயுமே கிடைக்கல. ஸோ அதுக்கு வந்து முள்ளால் எடு அப்படிங்கிற மாதிரி அதோட ஸ்பேர் அதே போல் லேப்டாப் ஏதாச்சும் ஸ்க்ராப்பில் கிடந்தால் அதை எடுத்து இன்டர்சேஞ்ச் பண்ணி விடணும் அப்படின்னு தான் நமக்கு வந்து தலையில் எழுதிருக்கு. அதனால தான் இந்த வாரம் பார்த்திங்கன்னா அதே போல் வேறு ஒரு லேப்டாப் 2 லேப்டாப் எடுத்துருக்குறோம். ஸோ இதில் இருக்கிற காம்பனண்ட்டை மாற்றி போட்டு ஏதாச்சும் ஆன் பண்ண வைக்க முடியுமான்னு பார்ப்போம். அதுலேயே ஆன் ஆகலை அப்படின்னா திரும்ப ஒருக்க வெயிட் பண்ணி பல்லாவரத்தில் இல்லை வேறு ஏதாச்சும் பழைய ரூம்கள்லையோ இதே போல் லேப்டாப் கிடச்சி எடுத்து ஸ்டிப்பு இப்போலாம் மாற்றி போட்டு கண்டிப்பாக கடைசி ஒரு லேப்டாப் வந்து ஒர்க்காக வச்சுரும். பட் அதுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ லேப்டாப் வாங்கி நம்ம காசு செலவழிக்க வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் வந்து பல்லாவரத்தோட கதை, அந்த ஸ்கிராப் மார்க்கெட்டோட கதை. எதையுமே நம்ம ஒர்க்காகவும் நினச்சி வாங்க முடியாது. நீங்கள் பார்க்கும்போது வாட்டர் லாக்காக இருக்குது, ரொம்ப ஒஸ்ட்டான கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா பேரம் பேசுங்க, தப்பு கிடையாது. நம்மளோட நெகட்டிவ் சொல்கிறோம், இவ்வளோ இருக்குது எனக்கு ஸ்பேர் தான் தேவைப்படுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ரேட்டை கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ ஆரம்பத்தில் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா 3000 4000 சொல்லுவாங்க. நம்ம பேசுகிற திறமை தான் இருக்குது. பேசுகிறதுக்கு நம்ம கண்டென்ட் தெரிஞ்சிருக்கணும். இது இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இதை வாங்க வேணாமான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இந்த லேப்டாப் வாங்கிட்டு நம்ம அதோட பல்லாவரம் சந்தை பர்ச்சேஸை முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் போயிட்டு எனக்காக நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாக்பெரி ஃபோன், பெருசாக ஃபிசிக்கல் டேமேஜ் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் ஐபேடுங்க, இது வந்து ஐபேடு ஏர்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு வெர்ஷன். ஸோ பெரிய ஐபேடு தான், ஃபிசிக்கல் டேமேஜ் பெருசாக பின்னாடி இல்லை, ஆனால் முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலாம் உடஞ்சி போயிருக்கு, மேலே டேப் வச்சு ஒட்டி வச்சுருக்காங்க. இது நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ இதை வந்து நம்ம சரி பண்ணணும். சாஃப்ட்வேர் இஷ்யூ இருக்குது, இந்த மாதிரி ஹார்ட்வேர் இஷ்யூ இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரேடியோ ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ ஸ்பீக்கர் பிஞ்சிட்டு வரும் இந்த மாதிரி மெத்தடில். இதை தவிர்த்துட்டு லேப்டாப் அதுன்னு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை சரி பண்ண போகிறோம்னா பிளாக்பெரி ஃபோனை தான் சரி பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி நம்ம வீடியோட லென்த்து பார்த்தீங்கன்னா கரகரம் இழுத்துட்டு போயிட்டுருக்கு. இதை கொஞ்சம் ஷார்ட்டாக முடிக்கணும் அப்படின்னா இதை ரீஸ்டோரேஷன் பண்ணிவிட்டு மற்றதை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பிளாக்பெரி ஃபோனும் பார்த்தீங்கன்னா பெருசாக டிஸ்பிளே டேமேஜோ பட்டன் பிஞ்சு போயிடல, சைடில் மட்டும் லைட்டாக பட்டன் இல்லாமல் இருக்குது, மற்றபடி ஓகே தான். உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டரி காணும். பேட்டரி தானே நம்மக்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பேட்டரிக்கான கனெக்டரே காணுங்க. அங்கே பாருங்கள், உள்ளுக்குள்ளே வெத்து இடமா இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த பிளாக்பெரி ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காம்போனண்ட்டுமே ரிமூவபிளாக கொடுத்துருப்பாங்க. அதை வந்து சால்ட்ரிங் பண்ணியிருக்க மாட்டாங்க, சும்மா மேலே வச்சுருப்பாங்க.
நட்டு போட்டு நல்லா டைட்டாக தான் வச்சுருப்பாங்க. இப்போ பழைய இரும்புகளில் கீழே தூக்கி போடுறாங்க, இல்லை நம்ம தூக்கிட்டு வரும்போது இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் உருகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனாலனா உள்ளே வந்து ஸ்க்ரூலாம் ரொம்ப தேஞ்சு போயிட்டு ஓப்பன் ஆகிட்டு இருக்கனால. ஸோ இது அதுக்காக நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு BlackBerry ஃபோன் இருக்குது. இதில் ஒரு பெரிய பிரச்சனை, இது ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒர்க் ஆகலைங்க. ஸோ அதனால் இதுக்குள்ளே இருக்கிற அந்த பின் இருக்குது பார்த்தீங்களா, பேட்ரி பின்னு, அதை கழட்டி நம்ம இந்த ஃபோனில் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதனால் அதை கழட்டியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது ரிமூவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா சால்ட்ரிங் பண்ணல. இது சால்ட்ரிங் பண்ணியிருந்தால் எடுக்கிறதே கஷ்டம். சால்ட்ரிங் பண்ணாமல் இருந்ததுனால அதை மட்டும் தனியாக எடுத்து இப்போ நம்ம பல்லாவரசனில் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த ஃபோனை கழட்டி உள்ளுக்குள்ளே வேறு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இந்த சார்ஜிங் அந்த பேட்டரி பெண்ணை வந்து போட்டுடலாம். ஸோ இந்த ஃபோன்லாம் ரிலீஸ் ஆன ஆரம்ப ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 45,000 50,000 விற்றுட்டு இருந்தாங்க. இது வாங்குறதுக்கும் ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஆப்பிள் அளவுக்கு செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதோட நிலமை வந்து பழைய இரும்புகளில் வந்து போட வேண்டியதாக போச்சு. அந்தளவுக்கு ஒஸ்ட் ஆகிடுச்சு போல். இது மேனுஃபேக்சரிங் எப்போயோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்பேர் கிடைக்கிறது கஷ்டம். இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண உடனே ஸ்டிப்பு இப்போலாம் பிஞ்சு போய் கிடக்கு. பியலை ஒரு வீட்டு தான் கிடக்கு. நல்ல வேலை. ஸோ டச்சு ஸ்டிப் கொடுத்துருக்காங்க. இது டச்சு போலையே. ஆமாங்க, இது டச்சு பாருங்கள். டிஸ்பிளேயும் டச்சு, அந்த கீழே இருக்கிற பட்டனும் டச்சு. ஸோ டிஸ்பிளேவில் தண்ணி போல் பெருசாக உடஞ்சி போன மாதிரியும் தெரியல. நல்லா தான் இருக்குங்க பாருங்கள், புதுசாக இருக்குது. ஆல்ரெடி இதை ஓப்பன் பண்ண மாதிரியும் தெரியல. ஆனால் எப்படி அந்த பட்டன் அந்த பேட்டரிக்கான இது மட்டும் பிஞ்சு போச்சு, ஒன்றும் புரியல எனக்கு. சரி ஓகே, வாங்க ஒரு தடவை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிப்பை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக மாட்டணும். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டிப்பு பிச்சு விட்டோம் அப்படின்னா நமக்கு பெரிய டிப்ரெஷனாக போயிடும். அதனால் ஒழுங்காக டிஸ்பிளே அந்த ஸ்டிப்பை மட்டும் மாட்டிட்டு இதுக்கு வந்து நம்ம அந்த சார்ஜிங் பின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதை நம்ம வச்சு பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு மாடலுக்குமே அது டிஃபர் ஆகும். ஸோ அந்த மாதிரி நான் வச்சு பார்த்தேன். அது வந்து பெருசாக உடஞ்சி போன மாதிரி தெரியல. ஓகேவாக தான் இருக்குது. சரி அப்படியே வச்சு நம்ம பேட்டரியை போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். பேட்டரி போட்டு ஆன் பண்ணி பார்த்தேன். மேலே லைட் மட்டும் எரிஞ்சுது. ஏன்னா இதில் சார்ஜ் இல்லை. ரொம்ப நேரமாக சார்ஜ் இல்லாமல் தான் போட்டிருந்தேன். கண்டிப்பாக இதுக்கு ஒரு 1/2 hour ஆச்சும் சார்ஜ் போடணும். ஸோ கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டு அதில் கிடைக்கிற கேப்பில் வந்து நம்ம ஐபேட் ஒன்று ஆனோம்ல, ஸோ அதுக்கு என்ன கண்டிஷன் பார்த்துடலான்னு சொல்லிட்டு அதை பார்த்தா, நான் சார்ஜ் வேறு மாட்டின உடனே டிஸ்பிளே பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிருச்சு. சார்ஜிங் சிம்பிள் காட்டுற பார்த்தீங்களா. ஸோ மேலே வந்து அந்த டச் மட்டும் தான் உடஞ்சிருக்கு போல். டிஸ்பிளே வந்து எதுவுமே அஃபெக்ட் ஆகலை. நல்லா தான் இருக்குது. இதுலேயும் துப்பராக சார்ஜ் இல்லை. அதனால தான் இந்த லோகோலே காட்டுது. இதுக்கு ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் போட்டோம்னா நமக்கு வந்து அந்த ஹோம் பேஜ் லாக் விழுந்திருக்கா என்னென்னு காட்டிடும். ஸோ இதுவும் ஏறட்டும். நம்ம இப்போ BlackBerryக்கு போகலாம். BlackBerryக்கு போதுமான அளவு உயிர் வந்துடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு மெயின் ஹோம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டச்சாகவும் ஆக்ட் ஆகுது. டச்சாகவும் ஸ்வைப் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, சென்டர் பட்டன், அதுவும் ஒரு டச்சு. இந்த பக்கம் நவுத்துனீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எல்லா பட்டனுமே பக்காவாக ஒர்க் ஆகுது. டிஸ்பிளேயும் பக்காவாக ஒர்க் ஆகுது. நம்ம எஃபர்ட் போட்டது வேஸ்ட் ஆகலை. ஆல்ரெடி 4-5 BlackBerry ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு வீட்டில் சும்மா தான் வச்சுருந்தோம். அதோட ஸ்பேரை தூக்கி போட்டு ஒரு BlackBerry ஒர்க்காக வச்சாச்சு. எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி BlackBerry வாங்கி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. அதனால் இதை வாங்கியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, யூடியூப்லாம் இருக்குது. இது வந்து நம்ம ஒய்ஃபையில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். சிம் கார்டு போடணும்னு அவசியம் அந்த மாதிரி இருக்காது. ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எவ்வளோ எம்பிக்கு ஸ்டோரேஜ் கொடுத்துருப்பாங்க. பட் உண்மையிலேயே பக்காவாக இருக்குங்க இந்த BlackBerryலாம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இவங்க தான் ஃபஸ்ட் டைம் அந்த குவார்ட்டர் கீபோர்டு, அதாவது இந்த லேப்டாப்பில் எப்படி கீபோர்டு இருக்குது அதே போல் கீபோர்டு செட்டப்பை மொபைலில் கொண்டு வந்தது இவங்க தான். இதை பார்த்து தான் நோக்கியா, சாம்சங்லாம் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட இருந்த ஃபோனை வந்து கிட்டத்தட்ட 10-15 வருஷம் கழிச்சு ஒர்க்காக வச்சாச்சு. நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு. இந்த BlackBerry வந்து சேலுக்கு கிடையாது. நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்க போகிறேன். ஸோ வேறு ஏதாச்சும் BlackBerry நான் அடுத்து ரீஸ்டோரேஷன் பண்ணேன் அப்படின்னா அதை நான் சேலுக்கு கொண்டு வரேன். ஸோ அடுத்தது அந்த ஐபேடு பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சுங்க. ஆனால் அதில் வந்து ஐபேடு டிசேபிள்னு காட்டுது. கண்டிப்பாக சாஃப்ட்வேர் இஷ்யூ இருக்கும். ஸோ அந்த ஐபேடை வந்து நம்ம அடுத்து எப்படி சாஃப்ட்வேர் சொல்யூஷன் கொடுத்தோம், அப்புறம் அந்த டச்செல்லாம் மாற்றி இது ஒரு நல்ல ஐபேடு மாதிரி ஒர்க்காக வச்சோமா இல்லைன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.